ஹாப்பி தீபாவளி கைஸ். ஸோ தீபாவளி அப்படின்னாலே க்ளீனிங் தானே. ஸோ ஒரு வாரமாக நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னோடய ரூம் அப்படியே இருந்தது. ஸோ என்னோடய ரூமில் இருக்க ஃபேன் நாஸ்தி ஆகிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரூமில் க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அது முடித்த உடனே கொஞ்சம் மீல் சாப்பிட்டுட்டு இன்னும் இருக்கிற கதவு அது இதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு 1.5 ஹவரில் இந்த 2 வண்டியும் நான் கழுவிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ரொம்ப அழுக்கு இருந்தது. ஸோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா பைக்கு. ஸோ அப்புறமா இந்த ஸ்கூட்டி 2யும் கழுவி முடிச்சுட்டு அப்புறமா தான் நான் காருக்கே வந்தேன். ஸோ கார் வந்தவுடனே இப்போ நியூ மெம்பர் வேறு ஆட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 4 டயரும் கழுவிக்கிட்டேன். அப்புறமா அவுட்டோரை க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறமா இன்டோரில் போய் மேட்டெல்லாம் தூக்கி போட்டு ஒன்றும் அவ்வளோ க்ளீனிங் இல்லை. ரீசெண்டாக தான் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் டர்ட் எல்லாம் சேர்ந்துட்டு இருந்துச்சா. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அப்புறமா தங்கச்சி கூட வெளியே போயிட்டு பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா அந்த வேலைலாம் பார்த்தேன். பாய்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க மச்சானுங்க. ஸோ அவங்க வந்துட்டு பொட்டு வச்சாங்க. நான் பட்டை எடுத்தேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நான் குளிச்சிடலாம். நான் குளிக்கவே இல்லை காலையில் வந்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சைக்கிளில் தான் ஆரம்பித்தது எல்லாமே. ஸோ அப்புறமா பைக்கு, ஸ்கூட்டி, இப்போ படிப்படியாக வந்து காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் சொல்லி இன்னுமே வளரணும். ஸோ நல்லா சம்பாதிக்கணும். ஸோ பிக் கோல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அச்சீவ் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த பூஜையை வந்துட்டு நான் பண்ணேன். அப்புறமா வேட்டியை வந்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு சரியாக வரல. ஸோ எப்படியோ சுற்றிக்கிட்டேன். அது பின்னாடி போயிட்டுருக்கு. அப்புறமா எங்கள் மச்சா சொல்கிறான், இப்போ நீ அடிக்கிற அடியில் செதறிடணுமாமான்னா. ஸோ ஒரு நல்லா சுற்றிட்டு ஒரு பெரிய சுத்தா எல்லா டிஷ்டையும் கழிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பி வீட்டுக்கு ஒரு 3 சுட்டு போட்டு இப்போ அடிக்கிற பாருங்கள். ஸோ ஓங்கி ஒரே அடி தான் செதறிச்சுன்னு அப்படின்னு வைக்கலாம். இப்போ பாருங்கள் போடுறேன். 3, 2, 1 ஒரே அடி தான். கீழே கொட்டிடலாம். சரி இந்த போட்டாச்சு. அங்கே பாருங்கள் செதறி 4 பக்கமாக போயிடுச்சு. அவ்வளோ